வாழைக்காய் வறுவல் பண்ணலாம். இந்தமாரி நீட்டாக தோலை செத்திட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தனியா, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துடலாம். இதை ஆற வச்சு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காவுக்கு தேவையான எண்ணெயை விட்டு வாழைக்காயும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போடணும். இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்குங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு. ரசம் சாதம், சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் வறுத்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு.